உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணி, அலையில் சோதிய நம்பலத்தாடுவான், மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்லவன், எங்கும் நிறைந்திருப்பவன், சர்வஞன், சர்வகிருத்தன். மிக பெரியவன் இறைவன். ஆனால் இறைவனோட பெரியது எது தெரியுமா? ஆம், இறைவனை விட பெரியவர் இறையடியார். சிவனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை சிவனடியாருக்கும் உண்டு. 30 முக்கோடி தேவர்கள், உமாதேவியார், சிவபெருமான், இவர் அனைவருக்கும் சமமாக ஒரு குறுமுனி நீண்ட தமிழால் உலகை அளந்தான அகத்தியர் அவன் சமமாக்கவில்லையா? இந்த கருத்தை வலியுறுத்துவதுதான் இளையாங்குடி மாறநாயனார் புராணம். இறை வழிபாட்டை ஆராதனை என்று கூறினால் சிவனடியார் வழிபாட்டை சம ஆராதனை என்று கூறலாம். காரணம், ஆலயங்களில் வசிக்கும் நேரத்தை விட தொண்டர்தம் உள்ளத்தில் வசிப்பவர்தான் சிவபெருமான். திருமந்திரத்தில் ஒரு பாட்டு உண்டு. படமாட கோயில் பகவத் கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பருக்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பருக்கொன்றியில், படமாட கோயில் பகவத் கந்தே. அழகிய மாடங்களை உடைய கோவிலிலே வாழ்கின்ற இறைவனுக்கு படைக்கின்ற ஒரு பொருள் பக்தருக்கு ஆகாது. நடமாடும் கோயில் பக்தருக்கு பயன் தர, அதே சமயத்தில் பக்தருக்கு வழங்கப்படும் ஒரு ஆராதனை, ஒரு பொருள் இறைவனுக்கு போய்ச்சு. இதான் இந்த பாட்டோட கருத்து. மகேஸ்வரனை வழிபடுபவர் மகேஸ்வரர் என்று கூறப்படும். மண்ணிற் பிறந்தார் பெரும்பயன், மண்ணிற் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தார். தொழில் தொண்டர் புராணம் பெரிய புராணத்தில் நான் மிகவும் ரசிக்கின்ற ஒன்று. நீ கோயில் செல்ல வேண்டாம், சிவலிங்கம் எழுப்ப வேண்டாம், சரிய கிரியை செய்ய வேண்டாம், கும்பாபிஷேகம் நடத்த வேண்டாம், சிவனிடருக்கு சோறு போடு, அதான் ஆராதனை. சோறு போட்டு ஒருத்தர் சொர்க்கம் போனாயா போதுமா? கோயிலுக்கு போகல, பூ கட்டல, பூஜை செய்யல, பாட்டு எழுதல, வர்ற சிவனருக்கு சோறு போட்டா சார், நேர சொர்க்கம் தான். அவர் தான் இளையாங்குடி மாறநாயனார். இந்த இளையாங்குடிங்கிற ஊர்ல இளையாங்குடி மாறநாயனார் என்று ஒரு இருந்தார். செல்வத்தின் பயன் அடியாருக்கு அமுது செய்வித்தரே. வருவர் சிவனடியாராக இருந்தால் அவருக்கு உணவளிப்பதுதான் இவர் வாழ்க்கையின் லட்சியம். சிவனடியாருக்கு உணவளித்தது தான் இவர் உண்பார். அது சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது. இப்போ 4 வகை உணவு சொல்றோம்ல, உண்பன, தின்பன, பருகுவது, நக்குவது. அது என்னது? ஆமா, தெரிஞ்சுக்கோங்க எப்படி சாப்பிடணும். உண்பது, சோறு உண்கிறோம். தின்பன, தின்பன இப்ப அப்பளம் வடகம் திங்கிறோம். பருகுவது நீர், பழச்சாறு. நக்குவது பாயாசம். இந்த மாதிரி 4 வகை உணவில் அறுசுவையும் போடுவது. இளவடி மாதிரி சாதாரண சாப்பாடு. சிவனடியார் வந்தா அறுசுவையில 4 வித உணவும் போடுவார். அதுக்கு உள்ள உவந்து செய்வார். இப்போ இவர் பெருமைய உலகுக்கு காட்டு. நம்ம இருக்காரு நாடகம் போடுறதுல சிறந்த நடிகர் திலகம் அவர் தான். இவர் செல்வத்திற்கும் எல்லாம் செய்யறாருல, வறுமையில வாடும்போது செய்வது அரிது, அதையும் இவருக்கு உருவாக்கினார். செல்வ செழிப்பா இருந்த இளையாங்குடி மாறநாயனார் படிப்படியாக வறுமை வருது.
வளம் சுருங்கினாலும் மனம் சுருங்கவில்லை மாறனாருக்கு. இருக்கின்ற உணவை வைத்து சிவனடியாருக்கு சோறு போட்டு ஒரு நாள் மாறனார் வறுமையில் ஒரு குடிசையில் இருக்கார் தன் மனைவியோடு. பெரு வெள்ளம், இருட்டு, எங்கும் வெள்ளம் ஓடுகிறது, மழை கொட்டுகிறது. அந்த நேரத்திலே சிவனடியார் வேஷத்திலே எம்பெருமான வருகை காத்துச்சு. அப்பனே பசிக்குது, துடிச்சு போயிட்டார் மாறனார். சிவனடியாருக்கு கொடுக்க ஒரு உணவு இல்லை. அவர் மனைவி 3 நாளாக சாப்பிடாம வயிற்றை கட்டி சிவநாமம் சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலத்தை நெஞ்சில் அழுத்தி போதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சிவனடியார் அப்பனே பசிக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கு இவருக்கு? அந்த அம்மாவும் தயங்கல. ஏங்க இங்க வாங்க, இன்னைக்கு காலையில போய் நீங்க வயலில் நெல்லை வேஸ்ட் வந்தீங்க, அந்த விதை மேல் அள்ளி கொண்டு வாங்க. சரி, விதை மேல் அள்ளி கொண்டு வருது. அதை சூடு பண்ணி பக்குவப்படுத்த வேற குடிசை கூரையை உடைச்சிட்டேன். சரி, சாதம் ரெடி, கூட்டுப்பொருள் வாசல்ல பின்னால் அந்த கீரை இருக்குல்ல அதை பறிச்சு. அந்த கீரையை பறிக்கும் போது பெரிய பையனை அவர் பறித்ததாக சேக்கரார் சொல்லுவார். ஆக விதை நெல்லை வச்சு வறுத்து வதக்கி அரிசியாக்கி சாதம் பொங்கிட்டாங்க. கீரையை வச்சு ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, விதமாக வைக்கணும். இவ்வளோ பண்ணி முடிச்சுட்டு சிவனடியாரை தேடுறாங்க. அங்கே விடை மீது அம்மையோடு காட்சி. சிவன் இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, சிவனடியாருக்கு சோறு போடணும். நன்றி, வணக்கம்.